இது மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களோட ஐடென்டிட்டி தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2016 சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு அந்த புதர்கள் எல்லாம் வெட்டி சுத்தமா வச்சு லைட்லாம் போட்டு வைக்கணும் இல்லையா? இதெல்லாம் பார்க்காதது அவங்களோட குற்றம். சார் இப்போ இதுக்கு அடுத்து இந்த வழக்குல எவ்வளவு நாளைக்குள்ள சார் முடிப்பாங்க? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்கட்டாவில் இதே மாதிரி ஒரு கல்லூரி மாணவி குற்றத்தில் சம்பந்தப்பட்டவன் எஸ்கேப் ஆயிடுவான். அடுத்த ஸ்டெப் வேற இடத்துக்கு வரும். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கண்டிப்பா சார். சார், போன வாரம் எப்படி ஒரு பிரச்சனையை பத்தி நம்ம பார்த்தோமோ அதே வாரம் இந்த வாரத்துக்கு உண்டான நிகழ்வுகளை பத்தி பார்ப்போம் சார். இன்னைக்கு இந்த வாரத்துல முக்கியமான என்ன நிகழ்வு தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்குன்னா, ஒரு தமிழகத்தையே ஒரு பயப்பட வச்ச ஒரு விஷயம். என்ன விஷயம்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் வன்புணர்வு செய்யப்பட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியாணி கடைக்காரன் தான், ஞானசேகரன் சொல்லிட்டு. அவன் திமுகவை சார்ந்தவன். முக்கியமான விஷயம் அதானா. சரி, இந்த பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்மளோட வாசகர்களுக்கு நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதம் 23 மாலை 7:45 மணிக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது ஒரு கொடுமையான சம்பவம். இதில் பாதிக்கப்பட்ட பெண் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவி. இந்த கொடுமையான சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் ஞானசேகரன் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்தவர். அவர் பிரியாணி வியாபாரம் செய்யக்கூடியவர். அவர் மீது அந்த கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் 20 வழக்குகள் இருக்குது. 6 வழக்குகளில் அவர் தண்டனை பெற்றிருக்காரு. அவர் மீது ரவுடி ஹிஸ்ட்ரி ஷீட், ரவுடி சரித்திர பதிவேடு அந்த காவல் நிலையத்தில் மெயின்டைன் செய்யப்படுது. அப்படியாப்பட்ட நபர் அன்று மாலை 7:45 மணிக்கு அந்த பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அங்கு பேசிக்கொண்டிருந்த அந்த மாணவியும் அவரது ஆண் நண்பரும் தனிமையில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பதை கவனித்து மிரட்டி, அந்த ஆண் நண்பரை விரட்டி விட்டு அந்த பெண்ணை மிரட்டி அவருக்கு 3 விதமான சான்சஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது அந்த பெண்மணி கொடுத்த வாக்குமூலத்தில் இது இருக்குது. அதில் ஒன்று உங்கள் பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்துவேன், உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் சொல்லி தெரியப்படுத்தி உங்களுக்கு டிசி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது என்ன அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா விட்டுருவேன், இல்லை சார் இருக்கார், சார் அட்ஜஸ்ட் பண்ணால் கூட நான் விட்டுருவேன் அப்படின்னு சொன்னதாகவும் அந்த மாணவி புகாரில் கொடுத்துருக்காங்க. அதன் பேரில் அந்த பெண்மணி எவ்வளவோ கதறியும் அவங்க பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கதா புகாரில் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து அடுத்த நாள் காலை அவங்க அவங்க கூட இருக்கவங்களோடலாம் பேசி கலந்து அன்றைக்கி ஈவினிங் தான், 24ஆம் தேதி ஈவினிங் தான் புகார் கொடுக்குறாங்க. அதன் பேரில் காவல்துறை வழக்கு பதிவு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் காவல்துறை விசாரணையில் அந்த இடத்துல டவர் லொக்கேஷன் யார் அது இருந்தது அப்படின்னு பார்த்ததில் இந்த ரவுடியோட டவர் லொக்கேஷன் இருந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி அவனை செக்யூர் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. விசாரித்த பைக்கில் அவன் இருந்தது ஒத்துக்கிட்டான். அதனால் அந்த 25ஆம் தேதி அவனை அரெஸ்ட் காட்டியிருக்காங்க. அரெஸ்ட் காட்டி காவல்துறை விசாரிக்கிற போது தப்பி ஓட முயன்ற போது விழுந்து கால் கையில் முறிவு ஏற்பட்டு வழக்கம் போல். ஆமாம். அதுக்கப்புறம் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் ஜெயிலில் அடைக்க போயிருக்காங்க. இவருக்கு காயம் இருக்கிறதுனால ஸ்டான்லி மருத்துவமனையில் ஒரு வார்டு இருக்குது, அது கான்விக்ட் வார்டு அப்படிம்பாங்க. இதை மாதிரி புழல் ஜெயிலில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு முடியாத அளவுக்குள்ள பேஷண்ட்ஸ் இங்கே கொண்டு அட்மிட் பண்ணுவாங்க. அங்கே அது ஜெயில் மாதிரியே அதில் காவலர்கள்லாம் இருப்பாங்க, அது போட்டப்பட்டிருக்கும். அந்த மாதிரி இதில் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. உயர்நீதிமன்றம் 25 லட்சம் நஷ்டஈடா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இந்த பொண்ணு படிப்பு முடிக்கிறவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வாங்கக்கூடாது, இருக்கிற எல்லா செலவையும் கவர்மெண்ட் ஏற்றுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் காவல்துறையில் இவங்களுக்கு செக்யூர்டாக வச்சுக்குப்போம், பாதுகாப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இத்தனை சலுகைகள் கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்பட்டதுக்கு இதுக்கு ஈடாகுமா சார்? அதாவது அந்த பெண்மணிக்கு ஏற்பட்ட கொடுமைங்கிறது பெரிய விஷயம். அதுக்கு எந்த இழப்பீடு கொடுத்தாலும் அதை சரி கட்ட முடியாது. 2 விதமாக அந்த பெண்மணி பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்று அந்த நடந்த சம்பவம், இன்னொன்று காவல்துறை அந்த எஃப்ஐஆர் அதை அப்லோட் பண்ணையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அது சம்மந்தப்பட்ட வழக்குகளை அப்லோட் பண்ணக்கூடாது, பிளாக் பண்ணணும்.
அதை அன்னைக்கு பிளாக் பண்ணப்படவில்லை. அதனால அந்த எஃப்ஐஆர் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. அதை பார்த்த சிலர் அதை டவுன்லோட் பண்ணி அதை வெளியிட்டிருக்காங்க. அது மாதிரி வெளியிடுவது தவறு. அதில் வந்து 2 நியூஸ் சேனல் டிவி சேனல் பேரில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அதனால் அந்த பெண்ணோட ஐடென்டிட்டி, இது மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களோட ஐடென்டிட்டி தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2016 சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. அதை வந்து மத்திய உள்துறை செயலாளர் அனைத்து மாநில உள்துறை செயலாளர்களுக்கும் டிஜிபிக்கும் ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. இது மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களோட ஐடென்டிட்டி தெரியும்படியாக நீங்கள் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணக்கூடாது எஃப்ஐஆரை. 2வது, எந்த சமயத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் வெளியே தெரியப்படுத்தக்கூடாது, பத்திரிகைகளையோ மீடியாக்களையோ தெரியப்படுத்தக்கூடாது, பொதுவெளியில் தெரியப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை மீறி இது நடந்ததுனால இதில் வந்து அந்த பெண் திரும்பவும் பாதிக்கப்படுறாங்க. ஒரு பெண் பாதிக்கப்பட்டார் அப்படின்னு தான் தெரியும், எந்த பெண் பாதிக்கப்பட்டார் அப்படிங்கிறது இப்போ இதில் தெரிய வருது. இது விஷயமா கமிஷனர் அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஐபிசி இந்தியன் பீனல் கோடுன்னு இருந்தது, இப்போ பிஎன்எஸ்ன்னு சட்டம் மாறி இருக்கு. அப்லோட் பண்ணையில் அந்த பிரச்சனையினால இது டெக்னிக்கல் எரர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது டெக்னிக்கல் எரராகவும் இருக்கலாம், ஹியூமன் எரராகவும் இருக்கலாம். அதாவது அது அப்லோட் பண்ண காவலர் தவறுதாக கூட கவனமின்றி கூட செஞ்சுருக்கலாம். அது எப்படிங்கிறது விசாரணையில் தெரிய வரும். இதுதான் நடந்தது அப்படிங்கிறத விசாரணையில் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போது ஆம்ஸ்ட்ராங் கேஸில் வந்து கொலையாளிகள் வந்து கொலை பண்ணிட்டு அந்த செல்ஃபோனை கொண்டு போய் குசஸ்தலை ஆற்றுல போட்டாங்க, எங்கே, திருவள்ளூரில். அப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணி அந்த ஃபோனை ஆற்றுல தேடி எடுத்துட்டாங்க. செல்ஃபோனில் தண்ணி போட்டாலே அது வேலை செய்யாது. ஆனாலும் கூட அதில் என்ன, யார் கூடலாம் இவங்க பேசினாங்க, என்னென்ன பேசினாங்கிறத ரெக்கவரி பண்ணிட்டாங்க. சைபர் கிரைம் மூலமாக அது மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துல வேற யார் இருந்தாங்க, அந்த இன்னொருத்தர் சார்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, கமிஷனர் இதில் என்ன சொல்கிறாங்க, அப்போ வந்து ஏரோப்ளைன் மோடில் போட்டிருந்தார் அவர் ஃபோனை, இந்த குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் இன்கமிங் அவுட் கோயிங் போகாது. ஆனால் கடைசி அப்போ எந்த மோடில் போட்டாரோ அந்த இடத்துல தான் திருப்பி ஆன் பண்ணையில் இருக்கார். ஸோ அதே இடத்துல தான் அவர் தொடர்ந்து இருந்திருக்கார் அப்படின்னு தெரிய வருது. அப்போ அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கமிஷன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த விஷயத்தை மட்டும் இல்லை, எஃப்ஐஆர் அப்லோட் பண்ண விஷயத்தை ரெண்டையுமே வந்து சைபர் கிரைம் இருக்குது. அதே மாதிரி அதாவது நம்ம இது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதை பற்றி விசாரிக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி மூலமாக வச்சு அதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இதில் வந்து இவர் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்காரா, மேற்கொண்டு யாரும் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது விசாரணை நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து மகளிர் ஆணையம் அவங்களும் விசாரிக்கிறாங்க. ஹைகோர்ட் அவங்க வந்து சுயமோட்டாவாக அந்த கேஸை எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த கேஸை வந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட கண்காணிப்புக்கு வந்ததுனால இந்த வழக்கில் வந்து நிச்சயமா தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. சார் கண்டிப்பாக சார் அதாவது ஆக்சுவலாக வந்து இதுக்கு இந்த கேஸில் இந்த ஒரு வழக்கில் ஒரு எதிர்மறையான ஒரு கருத்துக்கள்லாம் இருக்குது. ஏன் அந்த பொண்ணு 2 பேரும் போய் உட்காந்து தனிமையில் உட்காந்துருக்கணும், அந்த இருட்டுக்குள்ளே 2 பேரும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பொண்ணு மேலே குற்றங்கள் சாட்டுறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த பொண்ணு மேலே குற்றங்கள் சாட்டுவதற்கு உண்டான நியாயங்கள் இருக்கா? அதாவது ஹைகோர்ட்டே சொல்லியிருக்காங்க, பெண்ணுக்கு வந்து யார் கூடனாலும் பேசுறதுக்கோ காதலிக்கிறதுக்கோ உரிமை இருக்குது, அதை பற்றி நம்ம பேசக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த பல்கலைக்கழகத்தோட நிர்வாகத்தோட சீர்கேடு தான் இதுக்கு காரணம். ஏன்னா அங்கே வந்து வைஸ் சான்சலரே கிடையாது 6 மாசமா. பிசி ஆமாம், அந்த வைஸ் சான்சலர் நியமிக்காதது யாரோட குற்றம்? இவங்க ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சா கவர்னர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பிரச்சனையில் அது பெண்டிங் இருக்கு. அவருக்கு அடுத்த ரேங்கில் ரிஜிஸ்ட்ரார்னு ஒருத்தர் இருக்கார். அந்த ரிஜிஸ்ட்ரார் இந்த வேலையை செய்யணும் இல்லையா? அதாவது கிட்டத்தட்ட 4000 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க. 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட தான் சொல்கிறேன் அங்கே படிக்கிறாங்க. அதில் 2000 ஆண்கள் 2000 பெண்கள், இதுவும் கிட்டத்தட்ட தான். அதில் வந்து அந்த பெண்கள் அவங்க வந்து ஹாஸ்டலில் தங்கியிருக்கவங்கள அவங்கள வாட்ச் பண்ணதுக்கு வார்டன், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்போது இவங்க ஹாஸ்டலில் போய் தங்கியிருக்கிறவங்க கேண்டீனில் எப்போ சாப்பிடணும், எப்போ அவங்க ரூமில் இருக்கணும், எப்போ வெளியே போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்காணிக்கணும் இல்லையா? அப்போ அது கண்காணிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? அதே மாதிரி செக்யூரிட்டி, அங்கே வந்து வயசானவங்களை போட்டிருக்காங்க. 10,000 ரூபா சம்பளம் கொடுத்தா வயசானதான் கிடைக்குமா? இதே வந்து மிலிட்ரியை சேர்ந்தவங்க ஒரு 15 வருஷம் வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகி எக்ஸ் மிலிட்ரி அவங்க ஒரு அசோசியேஷன் வச்சிருக்காங்க. அவங்கள போட்டிங்கன்னா 25,000 ரூபா கொடுக்கணும். ஆனால் அவங்க கரெக்டாக கேட்பாங்க, இது மாதிரி யாரும் வந்தாலும் ஏன் வந்தால் எதுக்கு வந்தேன்னு கேட்பாங்க. அப்போ அதையும் கண்காணிக்கல. சிசிடிவி கேமரா பாதிக்கு மேலே வேலை செய்யலை, அதையும் கண்காணிக்கல. புதர்கள் கிட்டத்தட்ட 130 ஏக்கர் அந்த ஏரியா, 6 கேட் இருக்கு. அந்த புதர்களெல்லாம் வெட்டி சுத்தமாக வச்சு லைட்லாம் போட்டு வைக்கணும் இல்லையா? இதெல்லாம் பார்க்காதது அவங்களோட குற்றம். அதே மாதிரி இவன் வந்து
தவறு செய்த நபர் இவன் வந்து பிரியாணி கடை வச்சிருக்கிறான். அந்த பிரியாணி கடையிலேயே நிறைய சம்பாதிக்கிறான். ஒரு நாளைக்கு 20,000 30,000 சம்பாதிக்கிறான். ஒரு கார் ஜீப் அதை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறான். அந்த காசை வச்சு டெய்லி தண்ணி அடிக்கிறான். அது மாதிரி வேற மாதிரி வேலைகள்லாம் பண்றான். இவனுக்கு 4 மனைவின்னு சொல்றாங்க. ஒரே வீட்டில் அடுக்குமாடி வீட்டில் ஒவ்வொரு மனைவியும் வச்சிருக்கான். அதில் ஒரு மனைவி வந்து பல்கலைக்கழகத்திலே வேலை பார்க்குறாங்கன்னு சொல்றாங்க. ஒன்று கேண்டீனில் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து ஏதோ ஒரு இதில் வந்து அசிஸ்டண்டாக வேலை செய்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இவன் அடிக்கடி இங்கே உள்ளே வருவான். அங்கே இருக்க செக்யூரிட்டிக்கு அவனுக்கு தெரியும். அதனால அவங்க தடுக்கலை. எப்போதுமே வரக்கூடியவங்க தானே, அவங்க ஒய்ஃபுங்க தானே வேலை செய்கிறாங்க அப்படின்னு கூட அது ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. காவல்துறை இதில் அங்கே என்ன பண்ண முடியும்னா, அந்த காவல் நிலையத்தில் ஒரு 60 காவலர்கள் இருக்கான். ஆனால் இன்னைக்கு ஸ்ட்ரென்த்துன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 20 காவலர்கள் தான் அங்கே இருப்பாங்க. ஒரு ஷிஃப்ட்டுன்னு எடுத்திங்கன்னா 6 பேர் 7 பேர் தான் இருப்பாங்க. அந்த 6 பேர் 7 பேர் வந்து அந்த கேட்டில் வந்து செக் பண்ணிட்டு போவாங்க. உள்ளே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சைரன் அடிச்சு போட்டு உள்ளே போவாங்க. அங்கே பட்டா புக்குன்னு இருக்கும், அதில் கையெழுத்து போட்டு என்ன விசேஷம் வாட்ச்மேனை கேட்டு போவாங்க. அவ்வளோதான் பண்ண முடியும் அங்கே இருக்க ஸ்ட்ரென்த்துக்கு. உள்ளே இருக்கக்கூடிய அவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அந்த பல்கலைக்கழகம். அதை அவங்க செய்யலை. காவல்துறைக்கு புகார் வந்தது, நடவடிக்கை எடுத்தாங்க. சம்பந்தப்பட்ட நபரை கைது பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு யார் பேர்லையாவது குற்றம் இருந்தாலும் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பாங்க. இதில் வந்து அவர் வேண்டப்பட்டவர் இவர் வேண்டப்பட்டவங்கிற பிரச்சனையே கிடையாது. இதில் வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்பாட்டில் வேற யார் இருந்தாங்க, இவன் யார் கூடலாம் பேசியிருக்கிறான், தொடர்ந்து யார் கூட பேசியிருக்கான், அன்னைக்கு யார் கூட பேசியிருக்கான் அப்படிங்கிறதும் தெரிய வரும். அதே மாதிரி அந்த ஆன்லைனில் பண்ணது அதையும் வந்து கண்டுபிடிக்க முடியும். எது நியாயமோ அது நிச்சயமாக நடக்கும். இது வந்து ஹைகோர்ட்டோட நேரடி பார்வைக்கு வந்துருச்சு. அதனால் இந்த வழக்கு சரியான முறையில் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் கண்டிப்பாக சார். சார் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஞானசேகரன் அப்படிங்கிற இருக்கிற அக்யூஸ்ட் இருக்கார்ல, தொடர்ச்சியான குற்ற சம்பவங்களை ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ வந்து மோஸ்ட்லி அந்த கோட்டூர்புரம் இருக்க காவல் நிலையத்தில் எஸ்பிசிஐடிக்காச்சும் தெரியும், எப்பா இவன் தப்பு பண்ணுறவன் தான்ப்பா, தொடர்ச்சியாக பண்ணுறவனால இருக்கிற மாதிரி தெரியும். சார் இப்போ அது முடிக்கையா சார் இவனை விட்டு வச்சிருக்காங்க? இவன் மேலே 2016 துப்பாக்கி வச்சிருக்கான். இந்த மாதிரி இதுக்கு அது கூட இல்லை, 2 நாளைக்கு முன்பு தான் வந்து அவனோட பெண் தொழியவே வந்து இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியிருக்கான். ஏன் அந்த எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். அதாவது ஒவ்வொரு காவல் நிலைய ஏரியாவிலையும் ரவுடிங்க இருக்காங்க. ரவுடி ஹிஸ்ட்ரி ஷீட் ரவுடி இருக்காங்க, ஹிஸ்ட்ரி ஷீட் இல்லாத ரவுடிஸ் இருக்காங்க. அவங்கள வாட்ச் பண்ணுவாங்க. ஹிஸ்ட்ரி ஷீட் ரவுடியை நிச்சயமாக அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஒவ்வொரு மாதமும் வாட்ச் பண்ணி அவரோட கரண்ட் டூயிங்ஸ், அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் என்ன தொழில் பண்ணுறான், அவனுக்கு என்ன வருமானம், அவன் வந்து எப்படி வாழ்கிறான், இப்போ யார் கூடலாம் பழகிறான், கோர்ட்டுக்கு ஒழுங்காக போய்கிட்டு இருக்கானா, குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுறானா, குற்றவாளிகள் மற்ற குற்றவாளிகள் கூட இவனுக்கு பழக்கம் இருக்குதா, தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் கண்காணித்து எழுதுவாங்க. இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரை அவன் பிரியாணி கடை வச்சுருக்கான். இப்போ லேட்டஸ்ட்டாக, அதாவது கடைசியாக நடந்த குற்றத்துக்கு இதுக்கு இடையில் அவன் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை. அப்படிங்கிறப்போ அவனை கண்காணிப்பாங்க, அதை பற்றி எழுதுவாங்க. ஆனால் வந்து ஏதாவது ஒரு குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டால் தான் அவன் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். ஒருத்தர் ரவுடி லிஸ்ட்டில் இருக்கிறாங்கிறதுக்காக அவன் மேலே நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது. அவன் தவறு செஞ்சான்னா நிச்சயமாக கடுமையான, மற்றவங்களுக்கு எடுக்கிற மாதிரி அதிகமான நடவடிக்கை எடுப்பாங்க. அதுதான் பண்ண முடியும். இல்லை சார், லோக்கல் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்களே சார், லோக்கல் போலீஸோட சப்போர்ட் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருப்போம். இதில் என்னென்ன அரசியல் எப்படின்னா, இவங்க வந்து எதிர்கட்சிக்காரங்க சொல்கிறாங்க இவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்னு, ஆளுங்கட்சிக்காரங்க சொல்லுவாங்க எங்கள் கட்சியே சேர்ந்தவர் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு வால் போஸ்டரை காட்டுறாங்க, இவர் முன்னாடி எடுத்த ஃபோட்டோவை காட்டுறாங்க, இவர் முன்னாடி வந்து இலக்கிய அணியில் வந்து துணை அமைப்பாளர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆளுங்கட்சியில் எங்கிட்ட மெம்பரே கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் வந்து விசாரணைன்னு போயிட்டு இருக்கு. நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் நேரடியாக எடுத்துட்டாங்க. அதனால் இதில் வந்து விசாரணைக்கு சரியான பாதையில் தான் போகும். அந்த சார் என்று சொல்லப்படுவோர் யார் அப்படிங்கிறது தெரிய வரும். இன்னொரு விஷயம், எஃப்ஐஆர் அப்லோட் ஆனது அது எப்படி அப்படிங்கிறது தெரிய வரும். இவன் கூட வேற யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறது இவனோட ஃபோனை ஆய்வு பண்ணி இவன் கூட பழகினவங்க எல்லாரையுமே விசாரிப்பாங்க. அந்த பையன் இருக்கான்ல ஓடி போனானே, அவன் நினைச்சிருந்தா அந்த சம்பவத்தை தடுத்திருக்கலாம். அவன் ஓடி போனவன் அவனோட நண்பர்களை ஃபோனில் கூப்பிட்டுருந்தா அந்த ஹாஸ்டல்லே 2000 பேர் இருக்கிறான். அதில் ஒரு 10 பேர் இருந்தால் கூட இவன் அங்கேயே ஓதிச்சிருக்கலாம். இல்லை 100க்கு ஃபோன் பண்ணியிருந்தா போலீஸ் வந்துருக்கும். இல்லை அந்த செக்யூரிட்டியை வர சொன்னா கூட அந்த சம்பவங்களை தடுத்துருக்கலாம். சரி, நடந்து போச்சு, இனிமேல் நடந்ததுக்கு சரியான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த கொடூரமான ஒரு பாதிப்பு அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டது வேற யாருக்கும் இனிமேல் வருங்காலத்தில் ஏற்படாத அளவுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி இந்த பல்கலைக்கழகம் மட்டும் இல்லை, இதே மாதிரி இருக்கக்கூடிய தனியார் பல்கலைக்கழகங்கள் ரொம்ப ரேராக தான் நடக்கு. அரசு சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி லேப்சஸ் இருக்கு. அது இல்லாத அளவுக்கு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்கட்டாவில் இதே மாதிரி ஒரு கல்லூரி மாணவி ஆர்ஜே கார் மருத்துவமனையில், அதாவது பிஜி பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ மாணவி, பிஜி பண்ணக்கூடியவங்க அங்கேயே டாக்டராக வேலை பார்த்துட்டு தான் படிப்பாங்க. அந்த மருத்துவ மாணவியை பயிற்சி மாணவி, ஆமாம் பயிற்சி மாணவி,
அவங்க வந்து அவங்க டியூட்டியும் பார்க்கணும். டியூட்டி பார்த்துட்டு இருக்கப்போ நைட்டில் டியூட்டி முடிஞ்சு அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகல அவங்கள வந்து கற்பழித்து கொலை பண்ணிட்டாங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணி. அதுக்கு எவ்வளோ பெரிய அளவில் இந்திய அளவில் வெடிச்சு அந்த அளவு பிரச்சனையாச்சு. அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் அதில் சம்மந்தப்பட்டவங்க யாருன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு அங்கே உள்ள காவலர் மாதிரி தான் அவன், அந்த இதுக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி தான் அவன் அப்படி இருந்திருக்கான். இங்கேயும் வந்து அதுக்கப்புறமாவது இவங்க நம்ம செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் இந்த பெரிய 130 ஏக்கர் இருக்கக்கூடிய இடத்துல பின்பக்கத்தில் உடஞ்சே இருக்கு சவுறு, அது வழியே உள்ளவே வரலாம் யாருனாலும். அப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நிச்சயமாக விசாரித்து சரியான நடவடிக்கை எடுக்கணும் அரசு அப்படிங்கிறதுப்போ. அதில் வந்து கொஞ்சம் லேப்ஸ் இருக்கக்கூடாது. இனிமேலும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் பார்த்துக்கணும். நடந்த சம்பவத்துக்கு அவனுக்கு சரியான தண்டனை நீதிமன்றம் மூலமாக வாங்கிக்கணும். முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ இருக்கிற பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு உங்களோட வாயிலாக நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க, குறிப்பாக பெற்றோர்களுக்கு? அதாவது மாணவ மாணவிகளே, உங்களுக்கு ஒரே ஒரு பணி தான், படிக்கக்கூடியது அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த பணி. நீங்கள் உங்களை வந்து இப்போ வந்து டாப்பர்ஸ் படிக்கக்கூடிய அந்த இடத்துலையே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. படிப்புங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உங்கள் பெற்றோர்கள் உங்களை நம்பி இருக்காங்க, உங்களை வந்து உங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக படித்து நீங்கள் ஏற்கனவே டாப்பராகி தான் வந்திருக்கீங்க, இதுக்கப்புறமும் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் உங்கள் குடும்பத்துக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுங்க. பெற்றோர்களே, நீங்கள் நம்ம குழந்தைய ஹாஸ்டலில் சேர்த்துட்டோம், நல்ல மார்க் எடுத்து டாப்பர் லிஸ்ட்டில் வந்துட்டா அவளை வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்த்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு அடிக்கடி பேசுங்க. காலையில் பேசுங்க, மத்தியானம் பேசுங்க, சாயந்தரம் பேசுங்க. அவளோட குறைகள் என்ன, அவளோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க. யார் கூட பழகிறா, என்ன பண்ணுறான்னு வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி அங்கே இருக்க வார்டன்ஸ், நீங்கள் தான் பெற்றோர்கள். இப்போ உங்களை நம்பி தான் குழந்தைகளை ஒப்படைச்சிருக்காங்க. அந்த குழந்தைகளோட பாதுகாப்புக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அவங்க என்ன செய்கிறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு கட்டாயம் பார்க்கணும். காலேஜ் நடக்கிறப்போ டெய்லி அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. ஆனால் ஹாஸ்டலில் ஞாயிற்றுக்கிழமை கூட அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. ஏன்? ஏன்னா எல்லாரும் இருக்காங்களா? அதனால அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கு, பெற்றோர்களோட பொறுப்பும் இருக்கு உங்களுக்கு. அதனால நிச்சயமா இதை மாதிரி ஒரு சம்பவம் நடக்காத அளவுக்கு அந்த குழந்தைகளை நல்லபடியாக பார்த்துங்க. சார், பாலியல் குற்றங்கள்ல இந்த பெண்களுக்கு உண்டான பாலியல் குற்றங்கள் இருக்குல்ல சார், அந்த பாலியல் குற்றங்களுக்கு எந்த மாதிரி தண்டனைகள், அதிகபட்ச தண்டனைகளா கொடுக்கலாம் சார்? ஏற்கனவே சட்டங்கள் அப்படி தான் இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் வந்து குழந்தைகள் அப்படின்னா போக்சோ சட்டம் இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்காக நிறைய சட்டங்கள் இருக்கு. எல்லா சட்டங்களும் வந்து நம்ம ஐபிசி இப்போ பிஎன்எஸ் ஆக்கிருக்கு இல்லையா, அதில் இருக்க இது போக எக்ஸஸாக இருக்கு. அவங்களுக்கு உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், இது எல்லாமே வந்து புதுசாக உருவாக்கப்பட்ட சட்டங்கள். அந்த ஐபிசி இருக்கையிலேயே பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள். அதனால இந்த சம்பவத்தை நிச்சயமா இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவருக்கு கடுமையான தண்டனை நீதிமன்றம் மூலம் வாங்கி தரணும். கடுமையான தண்டனை எந்த மாதிரி தண்டனை சார்? ஆயுள் தண்டனை கொடுக்கலாம், தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம். ஒரு ரெப் கேஸுக்கு தூக்கு தண்டனைங்கிறது அதிகபட்ச தண்டனை கொடுக்கலாம். அது வந்து எவிடன்சஸை பொறுத்து இருக்கு. இப்போ வந்து எலக்ட்ரானிக் எவிடன்சஸை கூட எடுத்துக்கலாம்னு சொல்லி புதுசாக சட்டம் மாற்றிருக்காங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல முன்னாடி அது கிடையாது. இப்போ வந்து வீடியோ எடுக்கிறது, சிசிடிவியில் பதிவுறானது, இது எல்லாமே வந்து அட்மிசபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து தண்டனை கிடைக்கிறது வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. ரெண்டாவது, இது மாதிரி பெண்கள் பாதிக்கப்பட்ட வழக்கில் மிக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு இப்போ லேட்டஸ்டாக சொல்லியிருக்காங்க. சார், இப்போ இதுக்கு அடுத்து இந்த வழக்கில் எவ்வளோ நாளைக்குள்ள சார் முடிப்பாங்க? இப்போ வந்து ஆரம்பிச்சு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் வேறு யாரும் சம்மந்தப்பட்டிருந்தா அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் குற்றப்பத்திரிக்கை நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும், நீதிமன்றத்தில் தண்டனை. சார், இந்த முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குல்ல காவல்துறைக்கும் ஒரு அரசுக்கும், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காவல்துறைக்கும் அரசுக்கும் என்ன இல்லை சார், இப்போ அருண் சொன்ன ஒரு இதுக்கும் இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், யார் அந்த சாரை ஏர்பிளைன் மோட்ல தான் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கும் அமைச்சர் சொன்னதுக்கு, காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுது. இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்ல முடியாது. சொன்னால் குற்றத்தில் சம்மந்தப்பட்டவன் எஸ்கேப் ஆகிடுவோம், அடுத்த ஸ்டெப்பு வேற இடத்துக்கு போயிடுவோம். நாங்கள் இந்த இதை நோக்கி போகிறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் எங்கேயோ போயிடுவோம். அதனால அதை வெளியே சொல்ல முடியாது. காவல்துறை இது வரைக்கும் நடந்திருக்குதா இன்னைக்கு கமிஷனர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிய வரும். அவங்க சொல்லக்கூடியது நடந்த விஷயங்களை ஓரளவுக்கு தான் அவங்க வெளியே சொல்ல முடியும், சில விஷயங்களை அவங்க வெளியே சொல்ல முடியும். மிக்க நன்றி சார். நன்றி.